ஐயோ செயின் என்ன தேடுறீங்க? வந்து இவங்கிட்ட சொல்ல வேண்டாம். ஒண்ணுமில்ல. செயின வேற காணும். என்ன தேடிட்டு இருக்கிற? ஒண்ணும் இல்லண்ணா, இந்த செயினா அவன ஆத்தக்கரை எல்லாம் தூச்சிட்டு இருப்பா இந்த பவானிக்கு கொடுத்துச்ச. அது சரி, நீங்க வரும்போது செயின் இருந்ததுண்ணா, ஆனா இங்கதான் எங்கயோ காணா போச்சு. இங்கதான் காணா. செயின பாத்தியா? எடா இந்தாங்க. இதுக்கு பேரும் செயின் தானே. எனக்கு இந்த செயின் தவிர வேற எந்த செயின் தெரியாது. இவனை யாருன்னு நினைச்ச? பூகம்பத்துல பிறந்தவன்டா. டேய் ராமு, செயினை யார் எடுத்தாங்க நீ பாத்தியா? ஓ பாத்தியா? அப்ப யார் எடுத்தா? ஏய், என்ன ராமு உன் வயித்து தொட்டு காட்டுது? அது வேற ஒண்ணு இல்லண்ணே, அதுக்கு நான் தீனி போடுறேன்னா. இப்ப என் வயிறு காலியா இருக்கா? சாப்பிட்டியான்னு கேக்குது. ஆமா, உனக்கு வயிறு எங்க இருக்கு? இங்க. அது நெஞ்சுடா. அப்ப இங்க. அது தொப்புளு. அப்ப இங்கதான் இருக்கு. உனக்கு உடம்ப சுத்தி வயிறு இருக்குடா. இப்ப செயின் என்ன பண்றது? சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா. என்னண்ணே தலையில மண்டை ஓடும், நெத்தில அபாயம் எழுதி வச்சிருக்கு? யார் அவரு? இவரா? பெரிய மந்திரவாதி, ரொம்ப டேஞ்சரானவடா. அதான் நெத்தியில அபாயம் எழுதி வச்சிருக்காரு. தண்டி சாமுண்டி பிண்டி கீழாஞ்சலி எதுக்கு வந்திருக்காரு? செயின் காணாம போச்சுல்ல, அதை கண்டுபிடிக்க. செயின் எடுத்துருந்தா மரியாதையா கொடுத்துரு, இல்ல என்ன ஆகும் தெரியுமில்ல? மந்திரத்தை செபிச்சு இந்த பூசணிக்காய ஒரே வெட்டா வெட்டுவேன். திருடுனவன் மண்ட பானை உடையிற மாதிரி உடைஞ்சு சதறும், ரத்தம் கொட்டும். நீ என்ன பயப்படுற? நான் திருநா தானே. அப்புறம் என்ன வட்டத்துக்குள்ள வந்து நில்லு. வட்டத்துக்குள்ள எதுக்கு? நீ திருடினியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. வாடா. ஓம் ரீம் கிரீம் சலீம் அண்டமணி விண்டமணி கண்டமணி கவண்டமணி. நீ குடி ராமு. ஐயோ மண்டை போச்சே, மண்டை உடைஞ்சு போச்சே. ஐயோ மண்டை உடைஞ்சு போச்சே. ஐயோ ஐயோ ஐயோ, என் மண்டோட தனியா வந்துருச்சே. யாராவது வந்து ஒட்ட வைங்கல, ஓடியாங்கல, செயினை கொடுத்துடுற. அதிக திருட்டு பயில நீதான் எடுத்தியா? கூட என்னங்க செயினை கொடுத்துடுற, மண்டோட ஒட்ட வைங்க. தலையை தொட்டு பாடுறான். உன் மண்டை உங்ககிட்ட தான் இருக்கு, உடஞ்சது சட்டிடா. அப்ப ரத்தம் நாங்க கலக்கின சிகப்பு சாயண்டா. உன்கிட்ட இருந்து செயின் வரவழைக்கத்தான் இந்த ஆள மந்திரவாதி மாதிரி நடிக்க வச்சு. என்ன வேணும்? இதே மாதிரி 2 பண்ணு வேணும். പിന്നെ എന്നാ വേണം? பொண்ணு வேணும். എന്താ ഞാൻ വേണം? നിന്റെ മുഖത്ത് ഞാൻ ചുടുവെള്ളം ഒഴിക്കും. சுடுவெள்ளம்னா சுக்காப்பியா? ചുടു തണ്ണി. சுடுதண்ணியா? ஐயோ ஐயோ தெரியாம ചുടുവെള്ളം എടുക്ക്. குட்டி ஊத்துறாத, சுடுதண்ணியை ஊத்துறாத, ஊத்துறாத. ஐயோ எங்க எங்க ഇവിടെ 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 என்னமா இப்படி பண்ணிட்ட? அவன் பொண்ணை கேட்டு வந்தவன்ல. ഓ ഞാൻ പൊണ്ണുക്ക് ചൊല്ലിയിരുന്ന വണ്ടാ ഇത്. ഇയാൾ എന്ത് ജോലിയാ ചെയ്യുന്നത്? சிவகாலைய சாதாரணமா நினைக்காதம்மா, அவன் ஆணையை கட்டி தீனி போட்டுட்டு இருக்கான். ഓ അത്ര വലിയ മനുഷ്യനോ? ശിവങ്കാല സാറിന് അച്ഛനമ്മ ഉണ്ടോ? அதுவா, இவன் பிறந்த உடனே அப்பா அம்மா முழுங்கிட்டான். இப்ப கோவிந்த விட்டு ஆணைய பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனை பாகனோ? நான் வெறும் யானை பாகலம்மா, கோவிந்தண்ண என்னை தம்பி மாதிரி வச்சிருக்காரு. எனக்காக உயிரியே கொடுப்பார் தெரியுமில்ல? തങ്കസ്വാമി ചേട്ടാ, ഇയാളെ നമ്പി ഞാൻ വിവാഹം കഴിക്കാൻ സമ്മതിക്കില്ല. ഇയാളുടെ മുതലാളി ഗോവിന്ദൻ സാർ വന്ന് ഗ്യാരണ്ടി തരട്ടെ, അപ്പൊ ഞാൻ ശിവങ്കാല സാറിന് വിവാഹം കഴിക്കാം. எங்க அண்ணன் கோவிந்தனோட வரேன், முறையோட பொண்ணு வைக்கிறேன், அப்புறம் உன் கழுத்தை தாலி கட்டுறேன். நான் வரட்டுமா? വരൂ. அப்ப நாங்க வரட்டுமா கோமல குட்டி? அண்ணே, என்ன எங்க மாமியார் வர மாத்துறீங்க? கோமல குட்டி. அது
அதுக்குள்ள மாமியார்னு தீர்மானம் பண்ணிட்டியா? சரி சரி வா வா. ഒന്ന് ഒന്നേകാൽ ഒന്നര ഒന്നേ മുക്കാൽ അട എന്താ രാമു ഈ നേരത്ത്? 2:15 2:30 2:45 3 3:45 4 ആ അടടേ ആശീർവാദം ചെയ്തു. ഇന്ന 20 പൈസ. എന്താ പൈസ താഴോട്ടിട്ടു? പൈസ വേണ്ടയോ? പിന്നെ വേറെന്ത് വേണം? ഓ നിനക്കും പെണ്ണ് വേണോ? ഒരു പെണ്ണ് 60 പൈസ. അപ്പൊ ഒന്ന് ചെയ്യ്, എനിക്ക് കട കഴുകണം. പോയി ഒരു ബക്കറ്റ് പച്ചവെള്ളം കൊണ്ടാ. ഇന്ന 10 11 12 முழுவதே என்னாசை என்னாசை ஐயா தண்ணிய காணுமா? தண்ணி காணுமா? யாரா தண்ணி வச்சீங்க? தண்ணி குடுக்கறா கட்டெல்லாம் எரியுது. கொண்டா கொண்டா கொண்டா. என்ன புடிச்சோ புடிச்சோ போய்க்கோ. என்ன உட்காருங்க. ஓ இன்னைக்கு நீ மாப்பிளையாச்சே, உட்கார். சார் தங்கசாமி கேட்டணும். வரணும் வருது வருது. மாப்பிள குட்டி, இவர் தான் கோவிந்தன், சிவங்காளையோட முதலாளி. நானே நேர்ல வந்து சொல்லணுங்களா, அதனாலதான் வந்தேன். பையனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் கேரண்டி. அப்படின்னா எனக்கு வளர சந்தோஷம். ஏடா அது விசிறு வேட்டு சத்தமா? அது ஒண்ணு இல்ல, நம்ம பசங்கள்ட்ட அத்தை ஒத்துக்கிட்டா வேட்டு வயடான்னு சொன்னேன், வச்சுட்டாங்க. அடேங்கப்பா, இவன் பயங்கர பையங்க. நீ தப்பா நினைக்காதம்மா, பையன் வெகுளி, அதுலயும் ஆர்வ கோளாறு. நல்ல வேளை வேட்டை வெளியில வச்சான் பார். அதான உள்ள வச்சிருந்தா ஓமன குட்டியோட சேர்ந்து நாமெல்லாம் ஒட்டு மட்டும் பீஸ் பீஸா செதறிடுவோம். நீ போய் பொண்ணை கூட்டிட்டோமா? என்னங்க பையன் வேட்டு கேட்டு வச்சு அசத்தி விட்டா? நான் உங்க தம்பியாச்சே. அதுல பாருங்க, பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்லை. எப்படி? அவன் போட்டு இருக்கிற சட்டை, வேஷ்டி, செயின், வாட்ச் அத்தனையும் இரவல் தான். அண்ணா அன்றைய என்னதுண்ணே? கீழே இருக்கணும். என்னடா அது? பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழியிற? இனி பொண்ணையே நேர்ல பா. கொஞ்சம் தனியா பேசுங்க. அந்த பையல ஒரு 10 நிமிஷம் வெளியே அனுப்புங்க. அப்படியா? சிவங்கால, இந்தா நீ என்ன பண்ற? இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில பொண்ணை வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே அண்ணே போயிட்டு வந்துடுறேன். ஆமா, இவன் என்ன சொல்லி உங்களை கூட்டி வந்தான்? தனக்குன்னு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு வேணும், அந்த விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கூட்டியான். அவன் இனிமே தான் வீடு வாங்கணும், விளக்கு வாங்கணும். என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கெல்லாம் இருக்கு. ஏன் என் வீட்டு விளக்கு ஏத்தன எரியாதா? தாராளமா எரியுமே. அப்புறம் என்ன, எனக்கே செட்டப் பண்ணு. அது ரொம்ப தப்புங்க. தப்பு இப்படி பேசினா தலைவரை மாத்திருவேன். அது ஏன் அவசரப்படுறீங்க? விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது. உனக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன். தலைவரையா இந்தாங்க போயல. என்ன பாதிரியே வந்துட்டா, இன்னும் பேசவே இல்லையே. இந்தப்பா சிவங்கால, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் பொடி வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். அண்ணே என் கல்யாணத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசி முடிச்சிருக்க. பொம்பளை குட்டி, கேரண்டி கொடுக்க வந்த கோவிந்தனே உன் பொண்ணை கட்டிக்கணும். சம்மதமா? എനിക്ക് പരിപൂർണ സമ്മതം. മോൾക്കോ? ഓ, പഴം നഴുതി പാലിൽ വീണു, അത് നഴുതി എന്റെ വായിൽ വീണു. എനിക്ക് പരിപൂർണ സമ്മതം. ஐயோ, நான் கொடுத்து வச்சவன். என்னங்க, பொடி வாங்கிட்டு வர போன பொடி வர்றதுக்குள்ள சீக்கிரமா நிச்சயத்தை பண்ணுங்க. பண்ணிடுவோம். உறவுக்கோடு ஓமன குட்டி மகள் அம்மு குட்டியை யாய் சுந்தரத்தோட மகன் கோவிந்தனுக்கு திருமணம் செய்வதாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. எவன்டா பெரிய மனுஷன்? ஏன்னா சின்ன பயில்களா
ஏன் தேங்காய் ஏன் பழம் ஏன் வெத்தலை பாக்கற அந்த ஆளு பேசி பிடிக்கிறியா அப்படி ஏத்துறேன்னா இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். എടോ നിന്റെ സമ്മതം ആർക്ക് വേണം? ഞാൻ ഇവരെയാ വിവാഹം കഴിക്കത്തുള്ളൂ. നിന്നെ വിവാഹം കഴിക്കില്ല. എന്താ അമ്മേ? അതെ அது அது ஏய் என்ன கடி பெரிய கையை பார்த்த உடனே சின்ன கையை வளர்ப்பீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டாண்டி. ആയ്, എന്താടാ ചുമ്മാ മിരട്ടുന്നത്? ഞാൻ ആരറിയാമോ? നീ പെറമ്പടിയാ കണ്ടിട്ടുള്ളൂ. ഞാൻ ഞറമ്പടി അമ്മക്കുട്ടിയാണ്. എന്താ നിങ്ങള് ഈ പൊടിച്ചക്കനെ കണ്ട് ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? ഞാനില്ലേ, നമ്മൾ എപ്പോ വിവാഹം കഴിക്കാം? இப்பவே கிடைக்கலாம். ஆனா இந்த கோணக்கழுத்தை குறுக்க வந்து நிப்பானே, யோ இவன் நரம்பு நிமிடுறதுக்குள்ள போற வழியில வழிவிடு முருகன் கோயில்ல எனக்கு அம்முக்குட்டி கல்யாணம் பண்ணி நேரா வீட்டுக்கே போயிடுவா. வாங்க அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே. எடுத்து விடுறதுக்கு நீ என்ன கிணத்து கொடுக்கிற தூராடா? கையை எடுத்து விடுங்கண்ணே. அம்மு குட்டி ஒரு கொத்து கொத்தி இவன் நரம்பு எடுத்து விடு. எதுக்கு இந்த கத்து கத்துறான்? போயிந்தா அம்முக்குட்டி என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, உங்க 2 பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். அம்முக்குட்டி வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போம்மா. എടോ ശിവങ്കാളെ, ഏതാ എന്റെ വലത്തുകാൽ? ഞാൻ സന്തോഷത്തിൽ മറന്നുപോയി. அம்முக்குட்டி காலை பத்தி எல்லாம் கட்டம் கட்ட கேட்க கூடாது. எப்பவுமே இதான் வலது காலு. காலு மறந்து போச்சா? உனக்கு காலே இல்லாம பண்றேன்டி. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வலிக்குண்டாங்கறியாடா? உள்ளம்படி தலையா போய் முதல்வருக்கு ஏற்பாடு பண்றா. தம்பி கொஞ்சம் பொறுப்பா. கல்யாணத்தை தான் 4 நட்சத்திரம் பார்க்க வச்சு விட்டேன். பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அபசங்கனம் மாதிரி விழுந்துருச்சு. காந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்க. അതന്നെ ഞാനും യോசிച്ചത്. ഒരു നല്ല ജോഷിക്കാരനെ അழைച്ചിട്ട് വരൂ. நீங்க கவலையே படாதீங்க, ஒரு நல்ல சோசியாரனை கூட்டி வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்க പിരിഞ്ഞിരിക്ക വേണ്ടിയതാ. പോട്ടാ. പോട്ടാ. ഞാൻ പോട്ടാ. പോട്ടാ. வரட்டா முடியாது, நான் வரட்டா முடியாது. பிரிச்சிருங்க. திரட்டோ வரட்டு வரட்டாங்கடா. முதலாவுக்கு முன்னாலே முட்டி பேத்துட்டாள் ஐயா. ஏய் சொல்லல. வணக்கம் சாமி. இங்க வாயா. வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்ன சாமி ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம்? ஏயா உனக்கு கொழுப்பு தானே, அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானாயா? உங்களை மாதிரி 4 பேர் வந்தாதானே சாமி எனக்கு 4 காசு கிடைக்கும். 4 காசுன்ட்ட மொத்தமா 100 ரூபாய் தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? ஆ. நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்ட குழிக்குள்ள என்னையே படுக்க சொன்னாலும் நான் ரெடி. யோ நீ ஒண்ணும் படுக்கணாயா. நான் பார்த்த பொண்ண என்னை ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் பொண்டாட்டியோட படுக்க விடாம பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ சோசியர்னா நடிச்சு அவங்களை பிரிக்கணும். எனக்கு ஜோசி விஷயம் ஒண்ணும் தெரியாது சாமி. யோ அதெல்லாம் உனக்கு இருக்கு, நான் சொல்லி தரேன். அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி. ஒரு கருமி பைய போன எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் பாதியிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான். அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு வர. யோ கருவி தானையா, சாதாரண வேக மாட்டான். வந்து அடிச்சு படுக்க வச்சிடலாம் வா. மூஞ்சில சவக்கலை வீசுது. முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியில பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கடா? என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன். அம்முக்குட்டி வயசு பொண்ணுக்கு மூலம். ஏண்டி இது முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பல. நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. யோ, அவ ஜாதகத்தை வச்சுட்டு என் ஜாதகத்தை பாரியா? சரி சாமி சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு என்னது? மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது. ஆமாப்பா, மாப்பிள்ளைக்கு சூலம். டேய் என்னடா அது? அவளுக்கு மூலம்ங்கறா, எனக்கு சூலம்ங்கறா. டேய் பூதகனாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம். இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை. அதனால நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும் சாமி. ഞാൻ പിരിച്ചിരിക്കണമോ? അമ്മ, എനിക്ക് ഈ ജോസ്യത്തിൽ നம்பிക്കയില്ല. ഞാൻ എന്റെ ഭർത്താവിനെ വിട്ട് പിരിയില്ല. ചേട്ടാ. சேட்டாவது லோட்டாவது பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்குவத வேண்டியதுதான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700. மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000. அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும்.
என்னையா அது சாத்தி கொடுத்ததுக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற நீ என்னையா ஜோசியரு ஜாதகம் அப்படி இருக்கே நீங்க 2 பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும் என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ புகை விடுறதுக்கு நான் என்ன பாயில ஐயா அதுல என்ன சுடுகாட்டுல வரும்போது போக அத சொல்றாரு. ஐயோ என்னாச்சு பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே நான் போய் அடிக்கணும் சாமி வர்றேன் என்னடா அது பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கிறான் உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு பாதி வந்திருக்கோம் நான் போய் முழுசா வேக வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணுங்கிறான் அடிக்கணும்னு சொல்லணும் வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு அது சரி அண்ணி அம்முக்குட்டிய நான் தொடறதுக்கு வேற வழியே இல்லையா வழி தெரிஞ்சா நான் எந்த சோசியனை குட்டி வரேன் நீங்க அண்ணி அம்பு குட்டிய தொடவே கூடாது. ஏய் என்ன விரல பிடிக்க வெளியே வச்சியா நெட்டே எடுக்கிறேன். ஏண்டா சிவங்கால இந்த ஜோசியத்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்காடா 100% உண்மைண்ணே. எப்படி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. செத்தே போயிட்டாரா அப்ப விட்டுற அண்ணே அண்ணி பால் கொண்டு வராங்க. என்னத்தை பாலை குடிச்சு பழத்தை தின்னு சேட்டா பாதாம் பால். எங்கடா பாலு குடிச்சாச்சே. யாரு? ஏண்டா? நீயா? ஆமா பாலா போறத பசுவத்துல ஊத்துன்னு சொன்னாங்க ஊத்திட்டேன். பசு வயிற்று ஊத்துன்னு சொன்னாங்க பண்ணி வயிற்று ஊத்துனா சொன்னாங்க அண்ணே நம்ம பேச நான் தூங்கிடுவேன். பல்லக்கெல்லாம் தட்டி போடுவேன் பாலையும் குடிச்சிட்டு தூங்குறானா ஆளே மூஞ்சியும் பாரு எனக்கு தூக்கம் வரல ஒரு பாட்டு பாடு என்ன? புதியண்ணே சரி புடி நேத்து ராத்திரி அம்மு. என்னது அம்முவா ஐயோ அண்ணி எனக்கு தெரியும்டா ஆரம்பத்துல இருந்தே அவன் ஞாபகத்திலே இருக்கிற 10வது பாலை வேற வாங்கி குடிச்சு விட்ட இப்ப பாடுறேன் நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி உனக்கு அம்மா ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா சரி விடுங்கண்ணே வேற பாட்டு பாடுறேன். அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன். எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு விடுறாத விட்டு விட 45 46 47 48 அப்பா என் தோசை நீங்க உன்னை தொடறதுக்கு இன்னும் 48 நாள் இருக்கு எல்லாம் சோப்படுத்தோம். எதுக்கு மறுபடியும் இன்னொரு தடவை குளிக்கணும்ல? இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படி என்னடா நீ கல்யாணம் பண்ணிட்ட வா என்ன பொம்மு குளிக்கிறப்போ ரொம்ப அழுத்தி ஆ. சொரிஞ்சല്ലോ നിങ്ങൾ குளிக்கணும். நாம்பல அதுல யானை பாக ஏண்டா தீவடி தாயா காலையில தானடா நீ குளிச்ச அப்புறம் என்ன மத்தியானம் ஒரு குளியல் வேண்டி இருக்கு இடையில ஒரு தடவை குளிச்சோமே அதை நீங்க கவனிக்கலையா? அத நான் கவனிக்கலையாப்பா அண்ணே நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க சின்ன சிறுசுங்க ஏன் குளிச்ச எதுக்காக குளிச்ச எத்தனை தடவை குளிச்ச இதுக்கெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வாழா வெட்டி. வாழா வெட்டியா நான் ஆம்பளடா அப்ப வாழா வட்டன் வாழா வெட்டனா கொஞ்சம் முன்னாடி வா வெட்டுறேன் என்ன வெட்டி என்ன பிரயோஜனம்? நீங்க தான் அம்மு குட்டி அண்ணிய தொட்டா செத்துருவீங்களே. பாவம் அம்முக்குட்டி. பொம்மு கொல்லிக்கன்னு பற்ற போது வா உள்ள போலாம். யாரு எங்களுக்கு பொண்ணுக்கண்ணு ஐ ஐ ஏ டக 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 பாத்தியா எண்ணெயில விழுந்த பண்ணி மாறந்துட்டு என்ன வெறுப்பேத்துறான் பாத்தியா ബൊമ്മക്കുട്ടി കൊടുത്തു വെച്ചവൻ ഞാൻ തപ്പ് ചെയ്തു ഞാൻ തപ്പ് ചെയ്തു ഞാൻ തപ്പ് ചെയ്തു നീ മറ്റുവാ ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞോ ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞോ ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞോ എന്താ എന്താ അവിടെ ഇരിക്കുന്നത് வேற நான் எங்கடி போய் முட்டிக்கிறது இங்கதான் முட்டிக்கணும் ஏண்டி உங்க நாட்டுல இந்த தோசை நீங்கிறதுக்கு வேற எந்த பரிகாரம் இல்லையா എന്റെ അടുത്ത് ഉണ്ട് പറയട്ടെ உன்னிடத்தில் உண்டோ പറയடி പറയാം എന്റെ കയ്യിനെ പിടിച്ച് ഓ ആ റൂമിൽ കൊണ്ടുപോയി കഥവിനെ താഴിട്ട് കട്ടിന്മേ തള്ളണം ஓ நான் மேல போகணும் என்னடி உனக்கு கெட்டணும் അമ്മൂക്കെന്നുണ്ട് அம்மு குட்டி வாழ வெட்டி நம்மளும் வாழ வெட்டி இருக்கிறது. ஏய், சொன்னா கேளு. டேய் நில்லுங்கடா ஏய். டேய் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு வேணும் பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது. അതെ അതെ என்னது என்ன மாதிரி கருப்பா இருக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா அத நீ சாப்பிடு. ஆப்பிள் இந்தாங்க ஆ, இது ஒன்ன மாதிரி ரொம்ப சிகப்பா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
பொண்டாட்டிகளை சாப்பிடறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா, நீங்க கடிச்ச உடனே என்ன திட்டுது? மெதுவா சாப்பிடுங்க. எந்திருவாரு. அது மோடி மாசம் மாதிரியே படுத்து கிடக்கு, நீ பயப்படாத. ஐயோ, தேன் கொடுத்தாலும் என்ன திண்ணையில கூட நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறானே. ஐயோ, அங்க அப்படி இங்க இப்படியா ஒட்டு மொத்தமா. யாரா அவன் சங்கூதரவன்? யாரா சங்கூதரது? யார் சங்கூதரது? யார் சங்கூதரது? யாரா சங்கூதரது? என்ன யாரையுமே காண? ஒருவேளை மனப்பிராந்தியோ? தொட போனதுக்கே சங்கூதரானுங்களே. இனி தொட்டிருந்தா அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு திண்ணையே நிரந்தரம் தான். எல்லாம் வேண்டாம், காயட்டும். வாங்க வாங்க, மொத்த பார்க்க சீக்கிரம் வாங்க. கடைசியா ஒரு மொத்த பாத்துங்க. யோ, பொணத்து முகம் அங்க இருக்கியா? அதுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியல. போயா, வாங்க வாங்க. வாடா, முகமா கூப்பிடுறாங்க. அண்ணே, என் முகத்தை பாத்துக்கங்கண்ணே. உன் முகம் இத்து போன முகம், அதை எத்தனை தடவை பாக்குறது? சுடுகாட்டுக்கு வந்தா ரொம்ப நேரம் இருக்க கூடாதுண்ணே. நீங்க குளிக்கணும், நான் குளிக்கணும், அதுவும் திரும்பி பார்க்கா போகணும். வாங்க. ஏய், செத்து போனவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். ஒரு தடவை பார்த்து வரேன்டா. வேணாம் அண்ணே, சொன்னா கேளுங்க. என்னடா தொல்லை கொடுக்குற? புதைச்சா 500, எரிச்சா 700, அதுக்கு மேல சமாதி கட்டினா 2000. கொஞ்சம் கூட புரியாத இருக்கிய. போயா. அடடே சிவங்கால, எப்ப வந்தீங்க? டேய், இந்த குரல் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்கிட்டதான். புதைச்சா எவ்வளவு? 500, எரிச்சா 700, உன்னை வச்சு எரிச்சா அதே 700. ஏண்டா நீ ஜோசியராடா? நீங்களா? நாங்களேதான். ஏண்டா பண்ணாட பாவாட பயமவன, நல்லா வாடுற குடும்பத்துக்குள்ள பூந்து பொண்டாட்டிக்கு மூலம் புருஷனுக்கு சூலம்னு என்னையும் என் பொண்டாட்டி 6 மாசமா சேர விடாம பிரிச்சு வச்சுட்டியாடா? ஐயோ, நான் இல்லைங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே இவன் தாங்க. இவன் எங்க விட்டுடுங்க, நான் இல்ல. என்ன விட்டுருங்க. உடுப்பு பையா, நான் இல்லையா? ஐயோ, இவனை பிடிக்கிறதா அவனை பிடிக்கிறதானே தெரியல. ஏ சிவங்கால, இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. டேய், எங்க அந்த தேங்காய் மணி எனக்கு சீவே புடா சீவே. அடே, எந்த இவட சத்தம்? எங்கடி அந்த சிவங்கால பையா? வந்து பொம்மை குட்டிய கூட்டி கொண்டு ஓடி போய். ஓடி போய் ஓடியா போயிட்டானே. எந்த விஷயம்? எந்த விஷயமா? அடியே, அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? சுடுகாட்டு இருந்து எவனோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட ஜோசியர்னு சொல்லி நம்ம 2 பேருக்கு தோசம்னு இவ்வளவு நாளா பிரிச்சு வச்சுதான் வந்தாண்டி. அல்ல இல்லடி, நல்லாவே பிரிச்சு வச்சுட்டான். அப்போ எனக்கு மூலம் இல்ல. இல்ல, உங்களுக்கு தோஷம் இல்ல. இல்ல, நம்ம 2 பேரும் இப்பவே என்னோட ராசி நல்ல ராசி, இதை ஊர் முழுக்க பேசி உள்ள கொண்டு வீசி நம்ம நல்லா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.